இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 30, வாய்மை. குறள் எண் 292. பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பிறருக்கு குற்றம் தீர்ந்த நன்மையை பயக்குமாயின் பொய்மை சொற்களும் மெய்மை சொற்களாக ஆகும் என்கிறார். குற்றமற்ற நன்மையை செய்தால், குற்றமற்ற நன்மையை செய்வதாயிருந்தால் அந்த நேரத்தில் மட்டுமே பொய்யை சொல்லலாம் என்றாலும் அந்த பொய்தான். ஆனால் அது அந்த நேரத்தில் குற்றமற்ற செயலை பொய் சொல்ல வைக்கிறது. அதனால் அது பொய் என்றாலும் பொய் தான். ஆனால் நல்லது செய்கிறது. அந்த இடத்துல ஒரு குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறது. ஏதோ ஒரு நல்ல செயலை செய்தால் அதற்கு குற்றமற்றதாக ஆகிவிடுகிறது, பொய் இல்லைன்னு ஆகிறது. அந்த பொய் மெய்யான இடத்தில் அந்த இடத்துல வந்து விடுகிறது. ஒரு பொய்யானது குற்றமற்ற நன்மையை செய்யுமானால் அந்த பொய் மெய்யினுடைய இடத்தில் வைத்து எண்ண தகுந்ததாகும். இதுவும் உண்மையிலேயே நல்ல குறள் தானே. இப்போ செஞ்சு பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒருத்தனை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அவன் அந்த வீட்டில் ஒழிந்து கொண்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்னா, அவனை வெளியில் சொல்கிறாங்கன்னா இவன் இங்கே தான் உள்ளே இருக்கான் அப்படின்னு நம்ம காட்டி கொடுத்தோம்னா அவனுக்கு தோல்வி, அவனுடைய வாழ்க்கையே போகுது. அவன் என்ன செய்தான்னு நம்மளுக்கு தெரியாது, என்ன தவறு செய்தான்னு தெரியாது. அந்த சமயத்தில் இல்லைன்னு பொய் சொல்லிட்டோம்னா அது பொய் கிடையாது, அது வாய்மை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பொய் தான், ஆனால் ஒருத்தனை அந்த தவறை திருத்துவதற்காக நீ பொய் சொல்லியிருக்கிறாய், அது பொய் இல்லை. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. சில நேரங்களில் அப்போ பொய் மெய்யாக கூட ஆகக்கூடிய வாய்ப்புக்கு இது ஒரு காரணம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.